பெரிய சப்போர்ட் பண்ணும். மாரி செல்வராஜ் படம் எடுத்தால் அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீ நம்புறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலையும் நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், நம்ம செய்கிற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோட 5வது படமாக பைசன் களமாடன் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன். பின்னாடி உட்காந்து நீங்கள் எங்கெங்கே கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கல்ல டைலாக், என்ன இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது இவங்ககிட்ட அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் கிளாப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, அந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோட ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது இந்த கிட்டத்தட்ட வாழ்வாசாம மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஆர்டிஸ்ட், அது முக்கியமான லால் சார் வந்து என்னோட மெட்டபர் அப்படி சொல்லலாம். என் படத்தில் ஆகக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போதே என் பேரை எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை அவங்க முழு கதையை கூட அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தார். அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அவங்க எப்போவுமே என்னை நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, பட் அக்கா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா தான் என்னோட கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில். அதனால அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ள மனசுக்குள்ள என்னோட ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுபமா வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஸ்கிரிப்ட் வேற ஒரு டைமென்ஷனில் இருந்துச்சு முதல்ல. அதனால அனுபவமாட்டு நம்ம போனோம் முதல்ல. அது என்ன டைமென்ஷன் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட கிட்டானோட கல்யாணம், குழந்தைங்க, அந்த டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கணவன் மனைவி அதுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப ராவாக பண்ணணும், அதுக்குள்ளே வந்து கதையை எடுத்து வரணும்னு ஆசைப்பட்டு தான் அனுபவமாட்ட போனேன். பட் ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால டோட்டலி கதையை டோட்டலாக சேஞ்ச் பண்ணோம். அது இப்போவும் நாங்கள் அனுபவம் மிஸ் பண்ணாமல் அனுபவமாகவே இந்த படத்தில் செட் பண்ணிட்டோம். அது மியூசிக் ஆஃப் பண்ணுங்கப்பா. அது பேக், அது எமோஷனலா போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அனுபவமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்போ இவங்க தெரியும், என்னோட கிட்டான் பைசன் திரு மாரி செல்வராஜ் வந்து ஒரு படம் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதில் யாரையாவது ஒருத்தர் உறுதியாக நம்புவேன், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்பின ஒரு ஆள் திரு. அவன் சப்போர்ட் பண்ணலாம் அந்த படம் எடுத்துக்கவே முடியாது. அவனோட ஒன்று தான் சொன்னேன், இந்த படம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். 2 பேர்த்துல உனக்கும் இதுவும் ஆகலாம், எனக்கும் இதுவும் ஆகலாம், நம்ம 2 பேருக்கும் இதுவும் ஆகலாம் பண்ண முடியும் போது அதனால துணிஞ்சு பண்ணுவோம்னு சொல்லி பண்ணோம். அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, அவ்வளவு சந்தோஷம். இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கறது துருவு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய உழைப்பு. ஒரு ஹீரோ ஆசைப்படுற ஒருத்தர் வந்து அவன் அந்த மாதிரி வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இவ்வளோ பெரிய உழைப்பை போடுவான்னு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. முழுக்க மாரி செல்வராஜ் நம்பியே போட்டாப்புல. அந்த உழைப்புக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, சந்தோஷம். அப்புறம் அமீர் சார், பசுபதி சார், உங்களுக்கு தெரியும் பசுபதி சார், அவருக்கு எல்லாருமே மிகப்பெரிய பசுபதி சார் வந்து தெரியும். நானே வந்து நான் தான் எடுத்தேன், ஆனால் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் எடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வச்சிருக்காரு. இந்த படம் ஜெயிச்சவனும், அந்த படம் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடும், இந்த படம் வந்து நீ ஏற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் அப்பா உங்கள் காலில் வந்து கேட்கலன்னு சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதிகபட்சம் எங்கள் அப்பாவோட சாயல் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு எனக்கு. அது வரைக்கும் அவர் கிட்டானோட அப்பாவாக இருந்தார்.
ஃபைனலி அவர் கையை தூக்கி கூப்பிடும்போது பரியமம்மல் அப்பாவாயிட்டாரு, கர்ணன் அப்பாவாயிட்டாரு, மாமனன் அப்பாவாயிட்டாரு. எல்லா அப்பாவும் மிக்ஸ் பண்ண ஒரு அப்பாவாக தான் அவர் நிற்பாரு. அப்போ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, மக்களால் புறக்கணிக்க முடியாத படமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லோருக்கும், எங்கள் டீமில் வேலை பார்த்த எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா என்ன சொல்கிறது, ஒரு இராணுவம், இளம் இராணுவம் மாதிரி வேலை பார்த்தான். அவரோட பெரிய உழைப்புக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டங்கள்லாம் அவனும் ஒன்று. அவன் பெரிய உழைப்பு போட்டாப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. இது போது என்னுடைய டீம் அப்ளாஸ் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ், ரெண்டு பேருமே வந்து மாரி செல்வராஜை முழுசாக நம்பி விட்டாங்க. ஒரு பெரிய படத்தை கொடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் வந்து ரொம்ப முழுமையாக நேர்மையாக பண்ணோம். ரஞ்சித் அண்ணா அவர் எப்போவுமே என்னோட அரசியலையும் என்னோட கலையும் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு மாமனிதர். முதல்ல இருந்தே மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவன் அவன் நேர்மையாக அவனுக்கு செய்வான்னு சொல்லி நம்பி விட்டாப்புல. அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பரியம்மாலும் இப்படி தான் பண்ணு, அவ்வளோதான். பைசனும் பண்ணு, இவ்வளோதான். நான் பண்ணி கொண்டு கொடுத்தது 2 முக்கியமான படைப்புகள். இந்த 2 படைப்புகளுக்கும் நீலம் ஸ்டுடியோஸ்க்கும் ரஞ்சித் அண்ணாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் மக்களை நம்பணும். படம் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ. தேங்க்யூ. கிட்டத்தட்ட 15 வருஷம் பழக்கம். எப்படா அவங்கள சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. பட் இந்த படம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ அதிகமான உழைப்பு கேட்குற படத்தை நம்மளை கூப்பிடுவான்னு சொல்லி பயந்த நானும் எல்லாரும் பயந்தாங்க. பட் ஆனால் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற மேலே அவனுக்கு வந்து லவ் தான் அந்த படம். நீ எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் அந்த படம். ஏன்னா என் இழுத்துக்கெல்லாம் ஓடி வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணான். ஒரு மிருகம் மாதிரி வேலை செஞ்சோம் எல்லாருமே. ஒரு கட்டற்ற காட்டில் அலையிற மிருகம் மாதிரி வேலை செஞ்சோம். ஒருத்தர் முட்டிக்கிட்டோம், ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டோம், ஒருத்தர் என்ன சொல்றது, ஒருத்தர் இளைப்பாக நேரம் பற்றி காடுகளில் தெரிஞ்சோம். இந்த படம் அவ்வளோ பெரிய உழைப்பை வாங்கிச்சு. அத்தனை உழைப்புக்கும் இந்த வெற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இளைப்பாறுதலாக இருக்கு. அத்தனை மக்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. മത്സരത്തെ 3ാമത്തെ പടത്തിലാണ് ഞാനിപ്പോ അടുപ്പിച്ചഭിനയിക്കുന്നത്. അപ്പൊ എനിക്ക് മനസ്സിലായി മത്സരന്റെ പട്ടിയൻ എന്നെ ഉപേക്ഷിച്ചൊരു പടം എടുക്കാൻ പറ്റില്ല. എല്ലാ പടത്തിലും ഇതൊക്കെ വരണമെന്ന് എനിക്ക് നിർബന്ധമാണ്. ഇതില് ഈ സാധാരണ ഞാനടക്കമുള്ള ഡയറക്ടേഴ്സ് പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. ഈ നടി നടന്മാരെന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങളുടെ ടൂൾസാണ്. ആ ടൂള് വെച്ചിട്ട് ഞങ്ങൾ ഇങ്ങനെ എന്തൊക്കെ ചെയ്യുന്നു. ഈ ഒരു 3 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള നട്ടഴിക്കണമെങ്കിൽ 6 ഇഞ്ച് വലിപ്പമുള്ള ടൂളിട്ട് കഴിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. അതും ടൂള് തന്നെ. മിക്കവാറും സിനിമകളിൽ 25 വയസ്സുള്ള കഥാപാത്രത്തെ അവതരിപ്പിക്കുന്നത് 50 വയസ്സുള്ള ആളുകളായിരിക്കും. പക്ഷെ മാരിയുടെ പടത്തില് ഇവരൊക്കെ ഗംഭീരമായിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. പശുപതി സാറ്, ധ്രുവ്, രജിഷ, ഇവരൊക്കെ ഗംഭീര പെർഫോമൻസ് ആണ്. ഞാൻ പക്ഷെ അതിനേക്കാൾ അത്ഭുതകരമായി തോന്നി ഞാൻ ഈ കർണനിലാണ് ആദ്യം അഭിനയിച്ചത്, പിന്നെ മാമനില്. ഇതിനകത്ത് മിക്കവാറും അഭിനയിച്ചിരിക്കുന്ന ആളുകളൊക്കെ തിരുനെൽവേലിയിലെ സാധാരണ ആളുകളാണ്. അല്ലെങ്കിൽ മാരിയുടെ കൂടെ നടക്കുന്ന ഫ്രണ്ട്സ്, അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടേഴ്സ്, അവരുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടു കഴിഞ്ഞാൽ ഞെട്ടി തകർന്ന കരിപ്പണായി പോകും. ഓരോ കഥാപാത്രത്തിൽ പ്രധാനമായ വള്ളി എന്ന് പറയുന്ന സുഹൃത്ത് വള്ളി അസോസിയേറ്റ് ആണ്. പക്ഷെ വള്ളിയുടെയൊക്കെ പെർഫോമൻസ് കണ്ടിട്ട് ഞാൻ ഞെട്ടിപ്പോയിട്ടുണ്ട് ഈ പടത്തില്. അപ്പൊ ഓരോ കഥാപാത്രത്തിനനുസരിച്ചുള്ള ആളുകള് തിരഞ്ഞെടുത്ത് അവിടെ നിന്ന് ഇവിടുന്നോട്ട് പറയും, നീ വാ, അവരൊക്കെ ഡയലോഗ് പറഞ്ഞ കേൾക്കണം. ഞാൻ കർണൻ പടത്തിലൊക്കെ പോയപ്പോ ആ നാട്ടിലുള്ള സാധാരണ ആളുകള് ഒരു സീക്വൻസ് അങ്ങനെ പറഞ്ഞു കൊടുത്ത പിന്നെ ഡയലോഗൊന്നും കൊടുക്കേണ്ട കാര്യമില്ല, അവർ പറഞ്ഞോളും അങ്ങോട്ട്. അത് ജന്മന കലാകാരന്മാരായിട്ടുള്ള ആളുകളാണ് ഈ മാരിയുടെ നാട്ടുകാരും ഒക്കെ. ഏതായാലും ഗംഭീരമായിട്ട് പോകണം അല്ലേ? എല്ലാവർക്കും ഗംഭീരമാണ്. ഗംഭീരമായിട്ട് ഇനിയും ഒരുപാട് പടം ഓടും. ഇനിയും ഒരുപാട് നല്ല പടങ്ങൾ എടുക്കാനും എന്നെ അഭിനയിക്കാനും മാരി സാറിന് ഭാഗ്യമുണ്ടാകട്ടെ. ഓൾ ദി ബെസ്റ്റ്. താങ്ക് യു. எல்லாருக்கும் நன்றி. Nothing to say much. It is our duty to do this. முக்கியமாக என்ன சொல்லணும்னா, wonderful audience. நான் இதுக்கு பார்த்ததில் பெஸ்ட் ஆடியன்ஸ் இன்னைக்கு. You guys I enjoyed it. I really liked it. ஏன்னா அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேணும் இல்லையா? நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதை பார்த்து கைத்தட்டுறது தான். வேற என்ன, அதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம். Thank you so much. Thank you so much. It was a wonderful audience.
എല്ലാവർക്കും നമസ്കാരം. That's all I'm going to say in Malayalam. Like Pasupati sir said, thank you all so much for coming. It means a lot that we had a full crowd today. Romba sandoshama irukku and very happy to see all of you here and watch the movie with you all. And thank you to Mike Bison, Mike Kitta and Mari sir. Everything that you see, நான் என்ன பண்ணனோ அவரை பார்த்து தான் பண்ணேன். கபடியிலையும் சரி நடிப்புலையும் சரி. ஒருவேளை நான் சரியா நடிக்கலைன்னா மாரி சார் பண்ணதை என்னால் சரியா பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ மாரி சார் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுவீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ சார். தேங்க்யூ மாரி சார். தேங்க்யூ எவ்ரிவன். Hi, எல்லாருக்கும் நமஸ்காரம். Thank you so much to the media and my film friends ഇവിടെ വന്നതിന്, ഇത്രയും നല്ലൊരു ഓഡിയൻസ് ആണെന്ന് പശുപതി സാറിനെ കൊണ്ട് പറയിപ്പിച്ചതിന് ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ആക്ച്വലി ഞങ്ങളിങ്ങനെ സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ മാരി സാർ പറയായിരുന്നു, എനിക്കറിയില്ല മലയാളി ഓഡിയൻസിന് എന്തായിരിക്കും, അവർക്ക് കൈ അടിക്കാൻ ഇച്ചിരി ഒരു ബുദ്ധിമുട്ടുണ്ട്, നമ്മൾ കുറച്ചും കൂടെ ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന ആൾ. പക്ഷെ വാട്ട് an audience you have been, and I'm so happy and I'm so proud that we could bring Bison to you all. നല്ലൊരു സിനിമ ചെയ്യാൻ പറ്റുക, നല്ലൊരു കഥാപാത്രം ചെയ്യാൻ പറ്റുക, ആൻഡ് എസ്പെഷ്യലി അണ്ടർ സച്ച് എ ബ്രില്യൻറ്റ് ഡയറക്ടർ, അതൊരു ഭാഗ്യമാണ് ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ സംബന്ധിച്ച്. അപ്പം we hope that we have delivered a good film, and we hope that you as audiences are gonna spread the word and this film will reach the masses. ഒരുപാട് നന്ദി വീണ്ടും ഇവിടെ വന്നതിന്. ഇനിയും നല്ല സിനിമകൾ ചെയ്യാൻ ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ, നമുക്ക് എല്ലാവർക്കും സാധിക്കട്ടെ. ഇനിയും ഒരുപാട് നല്ല കഥാപാത്രങ്ങൾ ചെയ്യാൻ സാധിക്കട്ടെ. താങ്ക് യു സോ മച്ച് ഗൈസ്. ഗുഡ് നൈറ്റ്. Thank you so much. Thank you everyone for coming. In the Mari sir ഒരു interview കൊടുത്തപ്പോൾ one of the questions was സാറിന്റെ mentor റാം സാർ എടുക്കുന്ന എന്താണ് സാർ പഠിച്ചത് എന്നൊരു ക്വസ്റ്റ്യൻ ചോദിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. And his answer was courage. And I think that's something we will take away from this day, sir. And for all the stories that you have given us, for all the courage that you have instilled in a lot of people like us. And we truly believe, we love you, Kerala loves you, and as Malayali audience, നമ്മൾ കൂടി രണ്ടാ കൈയടിക്കണം സാർ. നമുക്ക് നമ്മുടെ കൈയടിയുടെ ശക്തി കാണിച്ചു കൊടുക്കണം. താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ദിസ്. ഇവിടെ എല്ലാവരും സന്തോഷമായിട്ടിരിക്കുമ്പോൾ ഒരാൾ മാത്രം സങ്കടപ്പെട്ടിരിക്കുന്നുണ്ട്. അത് വേറെ ആരുമില്ല, എന്റെ സുഹൃത്ത് സുരേഷ് കൃഷ്ണയാണ്. വേറെ ഒന്നുമല്ല, ഈ പടത്തിലേക്കൊരു മുഖ്യമായിട്ടൊരു കഥാപാത്രം ചെയ്യാൻ പറ്റി സുരേഷിനെ വിളിച്ചതാണ്. പക്ഷെ സുരേഷിന് വേറെ പടങ്ങളുടെ തിരക്കും കാര്യം ഡേറ്റ്സ് ശരിയായില്ല. അപ്പൊ അടുത്ത പടത്തില് കണ്ടിപ്പാ സുരേഷ് വേണം. Thank you sir. Thank you so much. And to all our media friends, നാളെ 12:30 ചാവറ കൾച്ചറൽ സെന്ററിൽ പ്രസ് മീറ്റ് ഉണ്ട്. So we'll have a detailed